ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க எங்க ரெடியா கிளம்பிட்டோம்னா, அம்மா, அப்பா வந்து ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க ட்ரெயின்ல. அவங்கள பிக்கப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பெரியவனுக்கு தெரியும், சின்னவனுக்கு தெரியாது. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தான். "எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பஜார் போறோம்னு சொன்னா, இப்பதான் எங்கள கிண்டல் பண்ணா. ஆமா, என்ன பண்ணா போறது கிண்டல் தெரியாது. பண்ணா? அதான் இருந்துட்டு. இது யாராவது பஜார் போறதுக்கு கார்ல போவாங்களான்னு கேட்டா, ஏன்னா மேக்ஸிமம் டூ வீலர்லயே போயிட்டோம். லாங் ட்ரிப் அப்படி போனா தான் கார் புக் பண்றது, செய்றது. அதனால அவன் அந்த கேள்வி கேட்டானா, "ஆமாண்டா இன்னைக்கு ஒரு நாள் போலாம்" அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போனா தான் தெரியும் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த விளாக்ல. வாங்க பார்க்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன நித்து? எங்க போறோம் அம்மா? அதான் சொன்னேன்ல பஜாருக்கு போறேன்னு. நீ தான் என்ன கிண்டல் பண்ணிட்டு போனீங்க. இல்ல ரயில்வே ஸ்டேஷன் போல. ரயில்வே ஸ்டேஷன் போல உங்க டாடி மட்டும் போய் கூட்டிட்டு வருவாரு அவா தாத்தாவை. நானும் போவேன். நீயும் போறியா? சரி, இப்போ நம்ம பஜார் போயிட்டு வந்துடலாம். சாயந்தரம் நீ டாடியோட போ. இப்ப போவேன். அவங்க சாயந்தரம்லாம் வர்றாங்க. இல்ல காக்க வர மாட்டேங்க. சாயந்தரம் தான். இது ஃப்ரீயான டிஸ்ல சேலப்பட்டானா நான் சொல்றேன் எனக்கு தெரியும். சரி சரி, தெரிஞ்சா அமைதியா இரு. அங்க போய் பாத்துக்கலாம் தம்பியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. சரி ஓகே. ஓகே ஓகே. புக் பண்ண கார் வந்து வீடு பக்கத்தில் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்பவும் வர அவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு எதாவது ஆக்சிடென்ட்னு அங்கே போயிட்டாங்க அந்த அண்ணா. ஸோ இவர் வேற ஒருத்தர் தான் வர்றாரு. அவர் இன்னும் காணோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஸ்டேஷனுக்கு வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதான் எதிர்பார்த்துனே இருக்கோம் காரை காணோன்னு. மெயின் ரோட்ல வந்து தான் நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புக் பண்ண காரை காணோம். ட்ரெயின் வர்றதுக்கு ஒருத்தர் சொன்னா அவன் இன்னொருத்தன் சொல்லியிருக்கான். என்ன பண்றது அப்படிதான் இருக்கு. ட்ரெயின் வர்றதுக்குள்ள நம்ம போயிருவோமா இல்ல ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் போவோமா? சர்ப்ரைஸ் தர்றேன்னா அவங்க நம்மளுக்கு முன்னாடி இறங்கி நிக்க போறாங்க. நம்ம அவங்களுக்கு தரமா இல்ல அவங்க நம்மளுக்கு தராங்களான்னு தெரியல. போங்க. அவங்க சர்ப்ரைஸ் நம்ம வந்து அவங்க சர்ப்ரைஸ் தந்து போறோம். அது மாதிரி அவங்க நமக்கு சர்ப்ரைஸ் தந்துருவாங்க. வேற ஏதாவது வண்டி பிடிச்சி வந்துட போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கார்ல ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இங்கேயே வந்து 12:15 ஆயிடுச்சு. 12:50க்குலாம் ட்ரெயின் வந்துடும். அதை என்ன பண்ண போறோன்னு தெரியல. பாப்போம் அங்க போய். நாங்க அவங்களுக்கு முன்னாடி போறோமா இல்ல அவங்க எங்களுக்கு முன்னாடி வர்றாங்களான்னு. இவங்க அப்பாவும் பையனும் முன்னாடி ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் பிரேக்கர் நிறைய நாங்க போற வழியில, அதனால தூக்கி 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 போடுது. நாங்க போற வழியில பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரல் கொட்டி வச்சிருந்தாங்க. வீட்டு வேலை நடக்கிறதுனால கார் போக முடியல. ஸோ அது ஈவன் பண்ணி விடுறோம், நீங்க போங்க அப்படின்னாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சாய் டல்லா இருக்க சாய். ஸ்மெல் ஆகலையா? ஒத்துக்கலையா? ஓ, அதனால தானா? மாமா போன் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? 9 லோக்கல் ஸ்டேஷனா? டைம் ஆகுமா என்ன? இப்ப அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிருவோமா? நம்ம போறதுக்கு அவங்க வரதுக்கு கரெக்டா. அப்படியா? அவங்க போய் ரீச் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே. அங்க போய் பார்க்கலாம். நீங்க மட்டும் தான் வருவீங்கன்னு நினைக்கிறாங்க. பாருங்க, பார்த்து சாக்கா போறோம். நித்து கண்டுபிடிச்சிட்டான் போலயே எங்க போறோன்னு. எங்க கண்டுபிடிச்சா எங்க போறோம்? அதானே அவனுக்கு முன்னாடி வச்சு பேசினா பிறகு கண்டுபிடிக்க மாட்டானா? நித்துக்குட்டி கண்டுபிடிச்சிட்டியா? ஜாலியா? ஃப்ரெண்ட்ஸ் அவன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஈவினிங் தான் வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தான் அவங்க அப்பாவோட போற மாதிரி. ஆனா இப்ப வந்து எல்லாருமே அங்கதான் போறோன்னு கண்டுபிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க பேசிட்டு இருந்தோமா, அது எப்படியோ கேட்டாரு. அதனால பிஸி ஆயிட்டா. நீங்களே பாத்துருப்பீங்க அவன் எவ்வளவு ஜாலியா இருக்கான. அங்க நேர்ல போன எப்படின்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கலாமா பின்னாடி? முன்னாடியா?
பின்னாடியான்னு கேட்டா முன்னாடிங்கிறீங்க, அப்புறம் நீங்க எங்க போவீங்க? சரி சரி, அவன் ஏற்கனவே பின்னாடிதான் உட்கார்ந்து வரணும்னு சொல்லிட்டு இருந்தான் சாய். முன்னாடி உட்காருவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, வரும்போது முன்னாடி உட்கார சொன்னது, அவன் உட்காரு. அழுகுறாங்க நண்டு, அதனாலதான் இது சின்னவன். அவன் முன்னாடி சீட்டு கூட கேட்கல, பின்னாடி சீட்டு வேணுமா? சரி ஓகே, சரி உட்காந்து லக்கேஜோட. சாய், லக்கேஜோட சேர்ந்து பேக்ல உட்கார போறியா? ஆமா. ஏன் பேக் சைடு தான் பிடிச்சிருக்கா? அது சரி. Back side இன்னும் பெருசா இருக்கு. யாரு தொந்தரவு இல்லாம வர்றதுக்கா? ஆ? ஓ, அந்த அப்படி இப்படி வேடிக்கை பார்க்கலான்ட்டா? ஆமா. நாங்கள் இங்கே வந்து 6 வருஷத்தில் இந்த பீகார் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி தீம் பார்க்னா கல்கட்டா அப்படி தான் போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தானா தீம் பார்க் அளவுக்கு இல்லைனாலும் வாட்டர் பார்க் அந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே வந்துடுச்சு. வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே. பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியிலே இருக்குது. அதை தான் பையன் கேட்டுட்டு இருந்தான், பேசிகிட்டு இருந்தேன் நாங்களும். சரி பார்க்கலாம் இன்னொரு நாள் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டெவலப்மெண்ட் ஆனால் இப்போ அவங்க அப்பாவோட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உட்காந்துட்டு வரானா, வேடிக்கை பார்த்துட்டு செஞ்சுட்டு அப்படியே தாத்தா பாட்டியை பார்க்க போகிற ஆர்வத்தில் வந்துட்டு இருக்கிறாரு பாருங்க எப்படி. இப்போ இங்க தானடா நீ மேட்ச்க்கு வந்த? டைகோண்டோ மேட்ச்ல அது வந்து இந்த ஸ்கூல்ல தான் நடந்தது, ஆர்கேசி ஸ்கூல்ல. டைகோண்டோ மேட்ச்க்கு வந்ததானே? கேட்டுட்டு வந்தேன், அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ அங்கே என்ன பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டிட்டு அப்படியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்ஸ் வழியாக. ஒரே ஆர்வமாக இருக்குது ரொம்ப. ஒருவேளை அவங்க எங்களுக்கு முன்னாடி வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன தான் ஆகும். வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அவங்க இங்கே வெயிட் பண்ணுவாங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அப்பா அம்மாவை பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே வந்து ஆவலாக இருக்குது. அம்மாவை பார்த்து 1 இயர் ஆயிடுச்சா. அப்பாவாவது நடுவில் வந்து போனாங்க. அம்மா வந்து பார்த்து 1 இயர் ஆயிடுச்சு. பார்ப்போம் அவங்க ரியாக்ஷன். நாங்கள் இங்கே வந்துமே ஃபோன் அடிக்கலை அவங்களுக்கு. என்ன இப்படி மேலே ஏறிதான் போகணுமா? வந்துருச்சா என்ன? இப்போ அந்த சைடு நிக்கிற ட்ரெயினா? இந்த ட்ரெயினா? அவங்க நம்மளுக்கு முன்னாடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்த ட்ரெயின் அதுதானா அப்படின்ட்டு பார்த்தாதான் தெரியும். பார்த்துட்டு அவங்க ரியாக்ஷன்ல எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க. நல்ல பெரிய ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இது. சாய் கூட நேரம் என்னது? பாப்பா அந்த ட்ரெயின் தானே இல்ல வேற ஏதாவது? மேலே கூடி ஏறி அந்த நடக்கிற பிரிட்ஜோட அந்த லென்த்தே ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். ஏறி இறங்குறதுக்குள்ளே அப்படியே மூச்சு வாங்குது, அப்படியும் முடியலை. இன்னும் அவங்க வர்ற ட்ரெயின் வந்து வரல, ஆல்ரெடி வந்துருச்சுன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தோம் அவசர அவசரமாகவும். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா இப்போ தான் பக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னாங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து மூவ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட ஃபோன் பேசும்போது அவர் மட்டும்தான் வர மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வர்றது தெரியாது. அவங்க வந்த ட்ரெயின் வந்துருச்சுன்னு வேக வேகமாக வந்தோம். கடைசியில் பார்த்தோன்னா அவங்க வந்த ட்ரெயின் இன்னும் வரல. இன்னும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்குது. இவர் போன் அடிச்சு கேட்டாரு, என்ன ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.
Chhabra Junction, Bandia, Lucknow has arrived on platform number 6. कृपया ध्यान दीजिए। கொஞ்சம் தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 8, 9, அதுல இருந்து வேக வேகமா வந்தோம். सुखिया अमृतसर एक्सप्रेस न्यू सुखिया से चलकर हाजीपुर छबरा जंक्शन बंदिया। இப்ப நான் காமிச்சேன்ல, அங்க இருந்து வேக வேகமா வந்தோம். கடைசியில பார்த்தனா ட்ரெயின் 2 கிலோமீட்டர் தூரத்துல நிக்குது. இனிமேதான் நாங்க வருவோம்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ இந்த ட்ரெயின்ல ஏறி போயிடுறியா? நாளைக்கு போறியா? அவ தாத்தா எங்க? இன்னும் அவங்க ட்ரெயின் வரலையா? அந்த டப்பால இருக்காங்களா? அந்த டப்பால இல்ல, அவங்க வர்ற ட்ரெயினே கொஞ்சம் லேட்டு பண்ற. லஸ்ஸி வேணுமா? சரி சரி. குட்டி வண்டு, குட்டி வண்டு. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பாவை பார்க்கணும்னா சும்மா இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2வது பிளாட்ஃபார்ம்ல போனோம், மறுபடியும் அங்கிருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க 4வது பிளாட்ஃபார்ம்ல. மூச்சு வாங்குது. அங்கிருந்து மறுபடியும் ஏறி மறுபடியும் கீழே இறங்குறோம். பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மாமா, என்ன அம்மா அப்பாவை பார்க்கணும்னா சும்மா இல்ல போல. முருகன் வந்து பிள்ளையார் வந்து உலகத்தையே, முருகனா பிள்ளையாரா? இல்ல, முருகர் வந்து ஊரே சுத்தினாரு, பிள்ளையார் வந்து அம்மா அப்பாவை சுத்திட்டாரு. அந்த மாதிரி முருகர் ஊரை சுத்தின மாதிரி நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். 2வது பிளாட்ஃபார்ம்னா 4வது பிளாட்ஃபார்ம்ட்டாங்க. சேஞ்ச் வந்து ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. ட்ரெயின் இது இல்ல, இது லோக்கல் ட்ரெயின். நித்துமா அப்பா கூட இரு. நித்துக்குட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரியாக்ஷன்லாம். பிளாட்ஃபார்ம் A1 ஃப்ரெண்ட்ஸ் இங்கதான். ஸோ எவ்வளவு தூரம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் போய் செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து 4th பிளாட்ஃபார்ம் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களாம் அவளோட இருக்காங்க, அவ தாத்தாவை பார்க்க. பாப்போம், அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. நீங்க எதுவும் சொல்லல? நான் எதுவும் சொல்ல, அதான் அவங்களுக்கு தெரியும். பெரியவனு இது பண்ண ஒண்ணு வரும்போதே கார்ல வரும்போது பேசிக்கல, ஸ்டேஷன்ல வரோம், ஸ்டேஷனுக்கு போறோம், ஸ்டேஷனுக்கு போறோம். என்ன கேட்டிருக்காது, எனக்கு தெரிஞ்சு அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. சவுண்ட் வந்து பார்த்தே தெரியல ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்குன்ட்டு. பாக்கலாம் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. யார் வர்றாங்க? நித்து வராங்களா? நித்து யார் வர்றாங்க? சொல்லு சொல்லு, அங்க சொல்லு. தாத்தா வராங்களா? ஹாப்பியா? வந்தா விளையாடுவாங்க நித்து குட்டியோட. அதான் என்ன ஏ சாய், அவதாத்தா வர்றது ஹாப்பியா? ஹாப்பியா? ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் வர டைம் இருக்கிறதுனால வந்து ஜூஸ் கேட்டாங்க பசங்க, அதனால வாங்கி தரதுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு கடையில் நின்னோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த சைடு ஓடி வந்துட்டோம். இப்போ இங்கே வர்றதுக்கு டைம் இருக்கிறதுனால பசங்க வந்து வந்துருச்சு. சீக்கிரம் குடி. ட்ரெயினும் பக்கத்தில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசங்க இப்போ தான் குடிச்சிட்டு இருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உள்ளே வந்துருச்சு, இன்னும் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு போகணும், பார்க்கணும் எப்படி வந்து இறங்குறாங்கன்னு. இந்த வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின். இப்போ வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயினில் தான் அவங்க வந்து இறங்குவாங்க. அதனால் போகணும், அவங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ட்ரெயின் வர்றதுக்கு முன்னே ஜூஸை வாங்கிட்டு வந்துடலாம்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோச் நிற்கிற இடத்துக்கு. அதனால தான் வாங்கிட்டு இருந்தேன். அது பார்த்தோன்னா நாங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு. சரி வேமா அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம போயிடலான்னு பார்த்தோன்னா நாங்கள் வர்றோம், அப்பா இறங்குறாரு கரெக்டாக சூட்கேஸ் வச்சு கீழே. அந்த ஓடுற பாருங்க, அப்பா இறங்கிட்டாரு பாருங்க சூட்கேஸை வச்சு. பேரனையும் தாத்தாவையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் பார்த்ததுல ஒரே குஷி.
இந்த பசங்க வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. வந்ததும் ஒரே செம்ம குஷி ஆயிட்டாங்க. அவங்களும் இவனும் தான். எங்க அம்மாவும் இந்த சின்னவனும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியவன் அப்படியே சிரிக்கிறான், அவ்வா நம்ம பக்கத்துல வரமாட்டாங்களான்னு. அவ்வா வந்து முத்தம் வச்சதுக்கு அப்புறம் அவனும் ஹாப்பி ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா சுத்தமாவே எதிர்பார்க்கல பிள்ளைங்க வருவாங்க. எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க. நல்லா இருக்கா? டாடி பெரியவனோட எங்க அப்பா பேசாம அவன் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருந்தாச்சுன்னா, அதான் அம்மா வந்து அப்பா பக்கத்துல தள்ளி விட்டாங்க அவனை. அப்புறம் பார்த்தோன்னா எங்க அம்மா கையை பிடிச்சிட்டே தான் சுத்திட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். கையில இந்த பசங்க வாங்கின ஜூஸ் வேற இருந்தது, அது வேற பேக்ல வச்சுட்டு அப்புறம் எல்லா லக்கேஜ் ஏறா தாத்தா நூறு சித்திவி. இங்க பாருங்க, தாத்தாவுக்கு கோவம் பாத்தீங்களா? தாத்தா கூட பேரன் வரலையா? அவங்க அவ்வா பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா, அவ்வா கூட சுத்துறான். அவங்க தாத்தாவுக்கு வருத்தம் ஆயிடுச்சுன்னா உடனே முத்தம் வச்சு அப்படியேவும் கவர் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் வச்சுட்டாரு. இப்ப தாத்தாவையும் அவ்வாவையும் பிடிச்சிட்டு ஏறுறான். அவன் பெரியவன் வந்து இன்னொரு பேக்கை வந்து தூக்கிட்டு வர்றான் என் கூடவேவும். அவங்க அப்பா முன்னாடி சூட்கேஸை தூக்கிட்டு அப்படி போறாரு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சேண்டி போறாங்க பாருங்க பெரியவனு சின்னவனு. பெரியவன் நல்லா அவங்க தாத்தாவை எடுத்துக்கு வந்துட்டானா, அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். 2 பேரும் நல்லா கைக்கு ஒருத்தர் எப்படி போறாங்க பாருங்க தாத்தா கூட. எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா என் வீட்டுக்காருக்கு நிறைய செல்லம் ஆயிரும். நான் தான் அவங்க பொண்ணுங்கிறத விட அவர் தான் அவங்க பையன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, என்னைய கழட்டி விட்டுருவாங்க கடைசியில் அவங்க எல்லாரும் சேர்ந்து. பாருங்க பேர பசங்களை பார்த்தா சந்தோஷத்துல எப்படி ஜாலியாக பேசிட்டு போறாங்கன்னு. ஏற்கனவே சின்னவன்ட்டு அவா நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நீ ட்ரெயினில் வா ஃப்ளைட்டில் வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதே மாதிரி அம்மா அவங்களும் நிஜமாவே பார்க்க வந்துட்டாங்களா, அதனால அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நீ தான் ட்ரெயின் புக் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னலடா, அதான் வந்துட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கார் தான் ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கார் ஏறிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரணும். கார் வந்து பார்க்கிங்கில் தனியாக ஒரு இடத்துல நிற்குது. ஸோ அங்கே தான் போகிறோம் நாங்கள். லக்கேஜ் எல்லாம் காரில் கொண்டு வந்து வச்சிட்ருக்குறான் ஃப்ரெண்ட்ஸு. இவர் வச்சிட்டு இருக்கும்போது அவன் சின்னவரன்ட்டு நான் இதிலே உட்காரேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் பெரியவனும் நான் இதில் தான் உட்காருவேன்னு அவனும் ஏறினா. இதிலெல்லாம் ஏறக்கூடாது, முன்னாடி வந்து உட்காரு, அதே இடம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரின்ட்டு இருந்தான். லக்கேஜ் பின்னாடிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி முன்னாடி எல்லோரும் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் அம்மா அப்பா கூப்பிட வரும்போதே வந்து பெரியவன் பின்னாடி தான் உட்காந்து வரேன்னா அந்த வேடிக்கை பார்க்குறதுக்காக. ஆனால் வந்து அப்போ சரி நாங்கள் 4 பேர் தானே வந்தோம், நீ முன்னாடியே உட்காருடா, நீ பாதியில் வரும்போது சொன்னேனே எப்படி வரும்போது பார்த்துக்கலான்னா, அதனால தான் லக்கேஜ் ஏற்றும் போது வந்து உட்காரணுன்னு சொல்லிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஓகேன்ட்டான். அப்புறம் அவங்க தாத்தா மடியில் போய் உட்காந்துட்டாரு பெரியவர். நானும் அம்மாவும் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இவர் கூப்பிடும்போது கேட்கல, ஏன்னா அந்த விண்டோலாம் க்ளோஸில் தான், அதனால் கேட்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கத்தி கூப்பிட்டாரு, அப்புறம் தான் கேட்டுச்சு. சரின்ட்டு அப்புறம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்க எப்படி சின்ன வந்து அவங்க பாட்டி மடியில் உட்காந்துக்கிட்டாங்க. இந்த மாமியார் சப்போர்ட் பலமா இருக்கும். ஆமா, இந்த கொஞ்ச நாளைக்கு உங்களை பிடிக்க முடியாது. என்னடா சொன்ன நீ? என்னடா சொன்ன நீ இப்போ? சொல்லு 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 சொல்லு. உண்மையெல்லாம் உங்க அவ்வா தானா? சோறு போடுவாங்க, படிக்க போடுவாங்களா? பாருங்க எப்படி வாய் பேசுறானே. தாத்தா அவ்வா படிக்க போடுவாங்க, ஹோம்வொர்க் சொல்லி தருவாங்களா? அதுக்குதான் அப்படி சொல்றாங்க. அவங்க அவ்வா தாத்தாவை பார்க்கவும் பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு ஏக்கமா இருந்திருக்கானே. அதான் அவ்வா தாத்தா வந்தது, இனிமே அவங்கதான் சோறு ஊட்டுவாங்க, படிக்க போடுவாங்கன்னு சொல்லிட்டா என்ன வேண்டாம். இப்போ வந்து ரயில்வே கேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பையன் ரெண்டு அம்மாட்ட நான் எப்போ டிக்கெட் போட்டேன் பாட்டி, நீ அப்போல்லாம் வரல, ரொம்ப லேட்டாக வந்திருக்கிற அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தான் போல். அது அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்பாட்ட. நான் அப்பா ரெண்டா வந்துட்டு நீ எங்கடா டிக்கெட் போட்ட, அண்ணாலாம் டிக்கெட் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நான் தான் போட்டேன் அப்படின்ட்டு வாதாடிட்டே வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இனிமேல் அவ்வா தாத்தா வந்துட்டாங்கன்னா என்னை திட்டு வேறு கிடைக்காது, ஜாலியாக இருப்பாங்க பிள்ளைங்க. நான் வந்து அவங்க தப்பு பண்ணலன்னா கொஞ்சம் கோவப்பட்டுருவேன்.
எங்கள் தாத்தா வந்துட்டாங்களா இன்னும் ஃபுல்லாக செல்லம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோலே பண்ண முடியாது இவங்கள. அதுதான் அவன் சொல்லிட்டே வரான், சின்னவனும் பெரியவனும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தது பாருங்க, சூட்கேஸ் ஓபன் பண்ற வேலை தான் இந்த நண்டுக்கு. Vacuum cleaner. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூட்கேஸ் நிறைய ஸ்நாக்ஸ் பேர பசங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா சாய், 2 மாசத்துக்கு இருக்குமா? 1 மாசத்துக்கு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே வாரத்துல காலியா இருந்தானே. இல்ல இல்ல 1 year கூட இல்ல 1 weekல காலியாயிடும். 1 வீக்ல காலி ஆயிருமா? ஹாப்பியா ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்து உனக்கு? நீடா நித்து அதானே, தாத்தா பாட்டி வந்துட்டு உன்னையே பிடிக்க முடியாது. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கிறேன். பாருங்கள் தாத்தாவோட பேர பசங்க எப்படி வாதாடி இருக்காங்க. பாய்.